தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிறதனுடைய அனுபவம், தேவனுடைய திட்டங்களுக்கு உட்படுதல். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, தேவனுடைய திட்டங்களுக்கு உட்படுதல் அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். வாக்குத்தத்தங்களுக்கு உட்பட வேணும், ரட்சிப்புக்கு உட்பட வேணும், தேவனுடைய திட்டங்களுக்கு உட்பட வேணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான், அவனுடைய அனுபவம் என்ன? அல்லது ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான், அவன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வாக்கியம் எடுங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வாக்கியத்தில் கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி ஞான ஸ்நானம் பெற்றவர்கள். அப்ப கவனிங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது, ஏன் இந்த சபையில் ஞான ஸ்நானம் என்று சொல்லுகிற ஒரு சாக்கிரமந்து வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஒழுங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு ஞான ஸ்நானம் என்கிற ஒன்றை அவர் வைக்க காரணம் என்ன? இதுவரை பாவத்திற்குள்ளாக இருக்கிறவன் ஞான ஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி. புரியுதா? அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், யாரும் சபைக்குள்ளே வருவதற்காக ஞான ஸ்நானம் பெறவில்லை, கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப பின்னால இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், பிரதர் ஞானஸ்நானம் எடுங்க, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறுங்கள் அப்படின்னு உங்களுக்கு உபதேசம் பண்ணப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் சபைக்கு உள்ளே வருவதற்காக அல்ல, நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளே கடந்து வரும்படியாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மகள் வேதாகமத்தின் நீங்க எல்லாம் நம்ம சபையில ஞானஸ்நானம் எடுத்தவங்களா இருந்திருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஞானஸ்நான வகுப்புகள் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருப்பேன். ஞானஸ்நானத்தை எதற்கு ஒப்பிடுகிறோம்? நல்ல கவனிங்க, பேப்டிசம் ஞான ஸ்நானத்தை எதற்கு ஒப்பிடுகிறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ குழந்தை ஞான ஸ்நானத்தை குறித்து நான் உங்களோடு பேசவில்லை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆமென் மூழ்கல் ஞான ஸ்நானத்தை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். எத்தனை வயதில் இயேசு ஞான ஸ்நானம் பெற்றார்? தன்னுடைய 30வது வயதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானத்தை பெற்றார். ஆண்டவர் இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்படின்னா எதற்காக எதற்காக ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, எதற்காக ஞானஸ்நானம் எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, சில முக்கியமான காரியங்களை சொல்லுகிறேன். இப்ப நம்ம படிச்சோம், கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு வெளியிலே மரணம், கிறிஸ்துவுக்கு உள்ளே ஜீவன். அப்ப கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி ஞான ஸ்நானம் பெறுகிறோம். இது எதற்கு ஒப்பனை தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாளிலே உயிரோடு கூட எழும்பினார். அதுதான் நம்ம என்ன செய்கிறோம். ஞான ஸ்நானம் எதற்கு ஒப்பனை? இயேசுவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, மரணம், அடக்கப்படுதல், உயிர்த்தெழுதல். அதனாலதான் நம்ம ஊர்ல செத்தவங்களை எப்படி அடக்கம் பண்ணுகிறோம்? தோத்திரம், பாடியில 10 துளி தண்ணியை ஊத்திட்டு அந்தால வச்சுட்டா போறா, கொண்டு என்ன செய்யறோம், ஒரு குழிக்குள்ள இறக்கி மல்லாக்க போட்டு மேல மண்ணை போட்டு மிதிக்கிறோமா இல்லையா? என்ன ஞான ஸ்நானத்தில் நான் மிதிக்கிறது இல்லை, என்ன வாபளந்து போகும், எனக்கு ஒரு கேஸுக்கு போக முடியாது. அதனால அதுதான் மரணம், அடக்கப்படுதல், உயிர்த்தெழுதல், அதுதான் ஞான ஸ்நானம். அப்ப ஞான ஸ்நானம் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நம் சரீரத்தில் தரித்துக் கொள்ளுதல், அடக்கம் பண்ணப்படுதலை நம் சரீரத்தில் தரித்துக் கொள்ளுதல், உயிர்த்தெழுதலை நம் சரீரத்தில் தரித்துக் கொள்ளுதல். அதனாலதான் எல்லாரும் அவசியம் என்ன செய்ய வேணும்? ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேணும். கர்த்தரை கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்ற எல்லாரும் யாருக்குள்ள இருக்கிறீர்கள்? சொல்லுங்க, யாருக்குள்ள இருக்கிறீர்கள்? யாருக்குள்ள இருக்கிறீர்கள்?
சரி, அடுத்த கேள்வி கேட்கிறேன், எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்போம். அப்ப இந்த கேள்வியை நீங்க என்ன செய்யணும்? எப்படி இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன சொல்லுங்க? பரவாயில்லாம இருக்கிறேன். சில சொல்லுவாங்க ஸ்மாரா போகுது அப்படி சொல்லுவாங்க. சில ஆட்கள் அதை விட தோத்துறோம், எதுல டிக்ஷனரியிலே இல்லாத ஒரு வார்த்தை இருக்கு, போகுதுன்னு. அதை கேட்கல நானு. நல்லா எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிழைத்திருக்கிற நாம் உயிருள்ளவராக இருக்கிறோமா? ஆத்மீகத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த நாம் மறுபடியும் செத்தவர்களாய் இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி எல்லாரும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் கண்டிப்பா ஞான ஸ்நானம் பெற்றுக்கிடணும். ஏன்னா கிறிஸ்துவுக்கு உள்ள வருகிறது ஞான ஸ்நானத்தினாலே. அப்ப வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும். இன்னைக்குல நாளைக்கு கண்டிப்பா நம்ம ஒரு நாள் என்ன செய்ய போறோம்? மரிக்க தான் போறோம். கண்டிப்பா ஒரு நாள் என்ன செய்ய போறோம்? மரிக்க தான் போறோம். மரிக்கும் பொழுது எப்படி மரிக்கணும்? கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும். சொல்லுங்க அந்த வார்த்தையை. கிறிஸ்துவுக்குள்ளாகணும், கிறிஸ்துவுக்குள் வாழணும், கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும். ரட்சிக்கப்பட்டவங்களாகவே மரிக்கணும். தெரியா? கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும். இயேசு வரும் பொழுது யாரை கர்த்தர் முதலாவது உயிரோடு எழுப்புவார்? நல்லா கவனிக்கணும். இயேசு வரும் பொழுது யாரை முதலாவது உயிரோடு எழுப்புவாராம்? 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 நல்லா கவனிக்கணும். இயேசு வரும் பொழுது யாரை முதலாவது உயிரோடு எழுப்புவாராம்? 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 ஞானஸ்நானம் பெற்றா கடன் தீரும்னு சொன்னது தப்பு. ஞானஸ்நானம் பெற்றா கல்யாணம் நடக்கும்னு சொன்னது தப்பு. ஞானஸ்நானம் பெற்றா கொடுத்த பணம் கிடைக்கும்னு நினைச்சது தப்பு. ஞானஸ்நானம் எதற்கு பெறுகிறோம்? கிறிஸ்துவுக்கு உள்ளாகவும், கிறிஸ்துவுக்குள் வாழவும், கிறிஸ்துவுக்குள் மரிக்கவும். அப்படி மரித்தால் தான் கிறிஸ்துவின் வருகையில் காணப்படவும். இயேசு ஞானஸ்நானம் எதற்கு ஒப்பனை தெரியுமா? இயேசுவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். இன்னொன்று, ஞானஸ்நானம் எதற்கு ஒப்பனை அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்கள் எங்க இருக்கிறாங்க? எகிப்திலே சிறைப்பட்டு இருக்கிறாங்க. இவங்க 430 வருட சிறையிருப்பை மாற்றி, நீங்க நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.